Hello students, நாம் இன்னைக்கு மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் 2007ல எக்ஸல்ல கிளாஸ் 19 பார்க்க போறோம். இந்த கிளாஸ் 19ல என்ன டாபிக் பார்க்க போறோம்னா கால்குலேஷன். கால்குலேஷன்னா எதை பத்தி கால்குலேஷன்னா உங்களுக்கு கிளாஸ் 18 வரைக்கும் எக்ஸல் சாப்டர் ஓவர். ஸோ இந்த எக்ஸலை வச்சு என்ன மாதிரியான கால்குலேஷன் எல்லாம் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாம்பிள் கால்குலேஷன் தான் நாம் இன்னைக்கு கிளாஸ்ல பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடியே நான் கிளாஸ்ல வந்து இடையில நிறைய கால்குலேஷன் சொல்லி கொடுத்துருக்கேன். ஸ்டூடெண்ட் ரிசல்ட் எப்படி போடுறது, அப்புறம் கவுண்ட், மினிமம் மேக்ஸிமம் வேல்யூஸ் எப்படி பார்க்கறது, அந்த மாதிரி நிறைய வந்து உங்களுக்கு கால்குலேஷன் நான் சொல்லி காமிச்சிருக்கேன். ஸோ அது இல்லாம இது இன்னும் கொஞ்சம் கால்குலேஷன். ஸோ இது வந்து எப்படி சொல்றது, பெரும்பாலும் நிறைய இடத்துல வந்து இப்போ ஸ்டாக் வேல்யூ பார்க்கறது, ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபார்ம் கிரியேஷனு, ஸோ இந்த மாதிரி அடிஷ்னலாக இருக்கிற கால்குலேஷன் அண்ட் நிறைய இடத்துல யூஸ் ஆகிற கால்குலேஷன் தான் நம்ம இன்னைக்கு கிளாஸ்ல பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸல் ஓப்பன் பண்ணிக்கலாம், அப்புறம் ஒன் பை ஒன்னா கால்குலேஷன் பார்க்கலாம். ஸோ எக்ஸல் ஓப்பன் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கக்கூடிய கால்குலேஷன் எப்படின்னா ஒரு ஃபார்ம் கிரியேஷன். ஸோ ஒரு ஃபார்ம் எப்படி கிரியேட் பண்ணி அதில் எப்படி டேட்டாவை என்ட்ரி பண்ணுறது. ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு டேட்டா இருந்துச்சுன்னா அதை எப்படி என்ட்ரி பண்ணுவோம். ஸோ இந்த இடத்துல எக்ஸல்ல கர்சர் வச்சுக்கிட்டு நேம், கிளாஸு, அந்த மாதிரி நம்ம என்ட்ரி பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி நேமு கிளாஸ் எதுவுமே கொடுக்காம ஒரு ஃபார்ம்ல என்ட்ரி பண்ணணும், ஒரு ஃபார்ம் பேஸ்ல என்ட்ரி பண்ணணும் அப்படின்னா எப்படி என்ட்ரி பண்றது அப்படின்னு தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ நமக்கு நம்மளோட எக்ஸல்ல ஃபார்ம்ன்ற ஆப்ஷன் எங்கேயும் இல்லை. ரிப்பன் பார்ல எந்த டேப்லுமே ஃபார்ம்னு ஒரு ஆப்ஷன் கிடையாது. அதை எப்படி நம்ம கொண்டு வருதுன்னா, ஸோ நம்ம கஸ்டமைஸ் பண்ணி தான் எடுத்துட்டு வர போறோம். ஸோ இங்க இல்லாத டூலும் சில டூல் எக்ஸல்ல இருக்கும். ஸோ அது எங்க இருக்குன்னா, ஆஃபீஸ் பட்டனை கிளிக் பண்ணிட்டு இங்க எக்ஸல் ஆப்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். ஸோ இந்த எக்ஸல் ஆப்ஷனுக்குள்ள போனீங்கன்னா ஸோ இந்த மாதிரி ஒரு பார் ஓப்பன் ஆகும். ஸோ இதுல கஸ்டமைஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணுங்க, கஸ்டமைஸ். இதை கிளிக் பண்ணிட்டு ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையான கமெண்ட் ஆப்ஷன் எல்லாமே இருக்கும் பாருங்க. நியூ, ஓப்பன், ஸோ எல்லா ஆப்ஷனுமே இங்க இருக்கும். ஸோ இதுல இல்லைன்னா இன்னும் எங்க தேடுதுன்னா இந்த டிராப் டவுன் கிளிக் பண்ணீங்கன்னா இதுல ஆல் கமெண்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க. ஸோ இருக்கிற எல்லா கமெண்ட் இப்போதைக்கு இருக்கிறது எதுல இருக்கு, பாப்புலர் கமெண்ட்ஸ்ல இருக்கு. ஸோ நம்ம ஆல் கமெண்ட் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க. இதுல A to Z எத்தனை கீஸ் ஆப்ஷன் இருக்கோ எல்லாமே இருக்கும். ஸோ இது எங்க உங்களுக்கு ஸ்டோர் ஆகும்னா கஸ்டமைஸ்டு த குவிக் அக்சஸ் டூல் பார். ஸோ நீங்க இங்க எங்க கிளிக் பண்ணி ஓகே கொடுத்தாலும் இங்க இருக்கிற குவிக் அக்சஸ் பார்ல வந்து ஆட் ஆகும். ஓகேங்களா. ஸோ இப்போ நமக்கு தேவையானது என்னது, ஃபார்ம். ஸோ ஃபார்ம்னா எஃப். ஸோ எஃப்ன்ற ஃபார்மேட்ல பாருங்க. ஸோ இது ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர்ல தான் இருக்கும். ஸோ நீங்க எஃப்ல பாத்தீங்கன்னா இங்க பாருங்க ஃபார்ம் இருக்கா. ஸோ இந்த ஃபார்மை கிளிக் பண்ணிட்டு ஆட் அப்படின்னு கொடுத்துருங்க. ஆட் கொடுத்தோடனே உங்களுக்கு குயிக் அக்சஸ் பார்ல வந்து ஆட் ஆயிடும். கொடுத்துட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா ஸோ இந்த இடத்துல பாருங்க உங்களுக்கு ஃபார்ம்ன்ற ஆப்ஷன் கிரியேட் ஆயிடுச்சு. ஓகேங்களா. ஸோ மறுபடியும் சொல்ற பாருங்க, ஃபார்முக்கு எப்படி போகணும்னா ஆஃபீஸ் பட்டன் கிளிக் பண்ணிட்டு அதுல எக்ஸல் ஆப்ஷனுக்குள்ள போயிட்டு அங்க கஸ்டமைஸ்டு அதுக்குள்ள போனீங்கன்னா இந்த இடத்துல நமக்கு ஆப்ஷன் இருக்கும். எல்லா ஆப்ஷனும் தெரிஞ்சுக்கணும்னா இந்த டிராப் டவுனை கிளிக் பண்ணி ஆல் கமெண்ட்ஸ் அதை கொடுத்தீங்கன்னா எல்லா கமெண்ட் ஆப்ஷனும் இருக்கும். A to Z ஆர்டர்ல இருக்கும். ஸோ நமக்கு தேவையானது என்னது, ஃபார்ம் ஆப்ஷன். ஸோ வந்து எஃப் ஃபார்மேட்ல இருக்கும். ஸோ ஃபார்ம் கிளிக் பண்ணி ஆட் கொடுத்தீங்கன்னா இந்த இடத்துல வரும். தென் ஓகே கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல ஃபார்ம் கிரியேட் ஆயிடும். ஸோ இப்போ ஃபார்ம்ல ஒன் பை ஒன்னா நம்ம என்ட்ரி பண்ணிக்கலாம். ஸோ ஃபார்மை கிளிக் பண்றதுக்கு முன்னாடி நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்கணும் நமக்கு எத்தனை செல் ரேஞ்சுக்கு இந்த ஃபார்ம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்க வேணும்னா ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு பண்ணிட்டு வேணும்னா கூட நீங்க ஆட் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு ஒரு சாம்பிளுக்கு ஜஸ்ட் காலமையும் ரோவையும் நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. 4 ரோ 5 காலம் 4 ரோ செலக்ட் பண்ணிட்டு இப்போ ஃபார்ம் கொடுக்குறேன். இதுல ஃபர்ஸ்ட் நான் என்ன கொடுக்க போறேன்னா ஹெட்டிங் கொடுக்க போறேன். ஸோ ரோல் நம்பர். ஓகேங்களா. அடுத்ததுக்கு என்னன்னா டேப் கொடுத்தீங்கன்னா கீழே வந்துடும். ஸோ இங்க நேம் அப்படின்னு கொடுக்குறேன். அடுத்தது கோர்ஸ், அடுத்தது ஃபீஸ்,
அடுத்தது ஸோ நீங்கள் என்ட்ரி பண்ணிட்டீங்கன்னா இந்த இடத்துல வந்துடும். ஸோ இதே மறுபடியும் நான் போகணுன்னா என்ன பண்ணலான்னா ஃபைண்ட் ப்ரீவியஸ் போனீங்கன்னா நீங்கள் டைப் பண்ணது வந்துடும். ஓகேங்களா? இந்த இடத்துல நான் பெய்ட் அப்படின்னு கொடுக்குறேன். கொடுத்துட்டு என்டர் கொடுத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து சேவ் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ என்டர் கொடுக்குறேன் பாருங்க, இந்த இடத்துல வந்து சேவ் ஆகிடுச்சு. இப்போ அடுத்தது வந்துடும். இல்லை நியூ கொடுத்தீங்கனாலும் அடுத்தடுத்த ரெக்கார்டு உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ இப்போ நியூ கொடுத்துட்டா இப்போ இது எங்கே வரும்னா இதுக்கு அடுத்தடுத்து ஃபில் ஆகும். ஏன்னா நம்ம செலக்ட் பண்ணிங்கிற காலம் வந்து 5 காலம்னா அதோட முடிஞ்சிச்சு. ஸோ இது வந்து எங்கே ஃபில் ஆகும்னா அதுக்கு கீழே ஃபில் ஆகும். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்கோம், ரோல் நம்பர். அப்போ இங்கே ரோல் நம்பரை என்ட்ரி பண்ணுங்க. ஓகேங்களா? அடுத்தது நேம். ஸோ ஒரு நேமை என்ட்ரி பண்ணுங்க. அடுத்தது கோர்ஸ். அடுத்தது ஃபீஸு. ஸோ அந்தந்த காலம்க்கு நேராக நீங்கள் டேட்டாஸை ஃபில் பண்ணுங்க. அடுத்தது பெய்டு. ஓகே பண்ணியாச்சு. என்ட்ரு கொடுத்தீங்கன்னா பாருங்க அதுக்கு கீழே ஸ்டோர் ஆயிடுச்சு. இப்படியே அடுத்தடுத்து நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம இப்போ வந்து காலம் வந்து ரோ வந்து 4 தான் செலக்ட் பண்ணோம். ஸோ அடுத்தது வேணும்னா நீங்கள் என்ட்ரி பண்ணிக்கலாம். ஸோ என்ட்ரி பண்ணிங்கன்னா இதுக்கு கீழே வந்துடும். ஓகேங்களா? பாருங்க என்ட்ரி கொடுத்தோடனே அடுத்தது ரோல செலக்ட் ஆயிடுச்சு. ஸோ நம்ம இதுக்கு வரைக்கும் போகணும்னா நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சேர்றாங்க, அவங்கள வந்து இந்த ஃபார்ம்ல ஆட் பண்ணி என்ட்ரி பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணலாம்னா, ஸோ இந்த ஃபார்ம்ல எங்கேயாவது ஒரு இடத்துல வச்சு கிளிக் பண்ணிட்டு இந்த ஃபார்ம்ன்றதை கொடுங்க. உங்களுக்கு பாருங்க அடுத்தடுத்து வரும். இப்போ நியூன்னு கொடுத்து நீங்க நியூவா ஒரு என்ட்ரிஸ் கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ நான் இப்போ இங்க என்ன பண்றேன்னா இந்த இடத்துல பேலன்ஸ் அப்படின்னு நானே ஒன்று டைப் பண்றேன். பேலன்ஸ்ன்னு டைப் பண்ணி இங்க என்ன பண்றேன்னா இதோட பேலன்ஸ் நான் வந்து கால்குலேட் பண்ண போறேன். ஸோ பேலன்ஸ் கால்குலேட் பண்ணது என்ன பண்ணலாம், 3000 கோர்ஸோட ஃபீஸ், அதில் 1000 rupees பே பண்ணியிருக்காங்க. அப்போ பேலன்ஸ் என்ன, இது ரெண்டையும் மைனஸ் பண்ணால் நமக்கு எவ்வளோ பேலன்ஸ் இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதுக்கு என்ன ஃபார்முலா, ஈக்குவல் இது இந்த செல் மைனஸ் இந்த செல், என்டர். இப்போ அடுத்தடுத்த செல்லுக்கு வேணா என்ன பண்ணலாம், இதை அப்படியே ட்ராக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்துடும். ஸோ இவ்வளோ பேலன்ஸ் இருக்கு. ஸோ இப்போ நீங்க ஃபார்ம் எடுத்து பாருங்க. இப்போ ஃபார்ம் எடுத்து பார்த்தீங்கன்னா நீங்க இங்க புதுசா ஆட் பண்ண செல் பாருங்க கீழே இருக்கும், தெரியுதுங்களா? பேலன்ஸ் 2000 அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. ஓகேங்களா? ஸோ இப்போ நீங்க அடுத்தடுத்த என்ட்ரியும் இதே மாதிரி பண்ணிக்கலாம். நீங்க ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ணும்போது உங்களுக்கு எவ்வளோ ரேஞ்சுன்னு தெரிஞ்சிச்சுன்னா அவ்வளோ ரேஞ்சுக்கு நீங்க வந்து டைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வரதை வந்து நீங்க நார்மலா ஃபார்ம் கொடுத்து ஆட் பண்ணாவே இங்க ஆட் ஆயிடும். ஓகேங்களா? ஸோ நம்ம இப்போ எப்பயும் போல நார்மலா இப்போ ஒரு டேபிள் போட்டோம்னா என்ன பண்ணுவோம், ஆல் பார்டர்ஸ் கொடுப்போம், அது கொஞ்சம் திக் பார்டர்ஸ் கொடுத்து நீட்டாக பார்ப்போம். ஸோ இந்த மாதிரி நம்ம டேபிள் எப்படி நமக்கு வேணுமோ அப்படி நம்ம ஃபார்ம் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் சென்டரில் கொண்டு வந்துக்கலாம். போர்டில் வேணா போர்டில் கொடுத்துக்கலாம், சைஸ் வேணும்னா பெருசு பண்ணிக்கலாம். ஸோ எல்லாமே நம்ம நார்மலாக பண்ணுற மாதிரி தான். சேம் கலர் கொடுக்குறதா இருந்தால் ஃபில் கலரில் போயிட்டு ஏதாவது ஒரு கலர் கொடுத்துக்கலாம். ஸோ இது எல்லாமே நம்ம நார்மலாக எப்பயோ எக்ஸல்ல பண்ணுற மாதிரி தான். ஸோ டேட்டா என்ட்ரிஸ் மட்டும் நம்ம நார்மலாக எக்ஸல்ல என்ட்ரி பண்ணாமல் ஒரு ஃபார்ம் கிரியேஷன் வச்சுக்கிட்டு அந்த ஃபார்ம்குள்ளே என்ட்ரி பண்ண போகிறோம். ஸோ இதுதான் ஃபார்ம் கிரியேஷன். ஓகேங்களா? அடுத்த கால்குலேஷன் பார்க்கலாம். ஸோ அடுத்த கால்குலேஷன் பாருங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னு உங்களுக்கு புரியுதுங்களா? ஸோ என்னன்னா ஒரு புக்ஸோட நேம்ஸ் கொடுத்துருக்காங்க, பர்ச்சேஸ், சேல்ஸ், க்ளோஸ் ஸ்டாக். ஸோ இது வந்து ஒரு கடையோடதுன்னு வச்சுக்கோங்க, ஒரு புக் ஸ்டாலோடதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அந்த புக் ஸ்டாலில் பர்ச்சேஸில் இந்த புக்ஸ் எல்லாம் உங்ககிட்ட நீங்கள் இந்த புக்ஸ் எல்லாம் வந்து பர்ச்சேஸ் பண்ணி அவங்க வந்து அவங்க கடையில் சேல்ஸ் பண்ண போகிறாங்க. ஸோ அதனோட கால்குலேஷனை பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த பர்ச்சேஸ்ன்ற காலமில் பாருங்கள் என்னென்ன இருக்குது, குவான்டிட்டி, ரேட்டு, அமௌண்ட்டு. ஸோ அதுக்கு கீழே இந்த இடத்துல புக்ஸோட நேம்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ தமிழ் புக்கு. ஸோ தமிழ் புக்கை வந்து அவங்க எவ்வளோக்கு பர்ச்சேஸ் பண்ணுறாங்க, அது எவ்வளோ ரேட்டுக்கு வாங்குறாங்க, டோட்டல் அமௌண்ட் ஆஃப் ரேட் அதை தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ நான் இப்போ இங்கே என்ட்ரி பண்ணுறேன், ஒரு 20 புக்ஸ் வாங்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது இந்த ஸ்டாலோட ஓனர்ஸ் வேற ஒருத்தவங்கிட்ட வாங்கி தானே இவங்க விற்பாங்க. ஸோ அவங்க வாங்கக்கூடிய அமௌண்ட் 20 புக்ஸ் வாங்குறாங்க. தமிழ் புக் வந்து 20 வாங்குறாங்க. ஒரு புக்கோட ரேட் வந்து 100 rupeesன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு புக்கோட ரேட்டு 100 rupees. இப்போ 20 புக்கோட ரேட் அப்போ எவ்வளோ வரும், அப்போ எப்படி கால்குலேஷன் பண்ணுறது, மல்டிப்ளேஷன். ஸோ அவங்க வந்து தமிழ் புக்கை 20 புக்கு வாங்குறாங்க,
ஒரு புக்கோட ரேட்டு 100 rupees. அப்போ 20 புக்ஸ் அவங்க வாங்கினா அவங்களுக்கு எவ்வளோ டோட்டல் அமௌண்ட் வேணும், அதை கால்குலேட் எப்படி பண்ணுறதுனா மல்டிப்ளிகேஷன். ஸோ ஈக்குவல் குவான்டிட்டி செல்லும் இன்ட்டு மல்டிப்ளிகேஷன் அந்த ரேட்டோட செல்லும் மல்டிப்ளிகேஷன் பண்ணால் நமக்கு ஆன்சர் வந்துடும். மொத்தம் 2000 rupeesக்கு அவங்க தமிழ் புக்கு வாங்குறாங்க. 2000 rupees கொடுத்து தமிழ் புக்ஸ் வாங்குறாங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்து பர்ச்சேஸ் பண்ண அமௌண்ட். இப்போ இவங்க வந்து இது இவங்க கடையில் வச்சு சேல் பண்ணணும். அது எப்படி? ஸோ 20 புக்ஸ் அவங்க வாங்கியிருக்காங்க, ஆனால் அதில் வந்து ஒரு 10 புக் தான் சேல் ஆயிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ 10 புக்கு சேல் ஆயிருக்கு. இதில் ரேட் வந்து எப்படின்னா அவங்க வாங்கினது 100 rupeesக்கு. ஸோ வாங்கின விலைக்கு யாருமே விற்க மாட்டாங்க, கொஞ்சம் அமௌண்ட் வந்து வச்சு தான் விற்பாங்க. அப்போ தான் அவங்க வந்து லாபம் பார்க்க முடியும். ஸோ அவங்க வாங்கினது 100 rupeesனா அவங்க சேல் பண்ணது வந்து 150 rupeesக்கு சேல் பண்றாங்க. ஸோ 150 rupees ஒரு புக்கோட விலை 150 rupees. இப்போ இவங்க வந்து இந்த 10 புக்கோட ரேஞ்ச் எவ்வளோ அமௌண்ட் எடுப்பாங்க, அதையும் சேம் மல்டிப்ளிகேஷன் தான். குவான்டிட்டியோட செல்லு இன்ட்டு அவங்க வித்த ரேட்டோட செல்லு. ஸோ 1500க்கு அவங்க 10 புக்கை சேல் பண்ணியிருக்காங்க. ஸோ பாருங்க, இன்னொரு டைம் சொல்றேன். அவங்க பர்ச்சேஸ் பண்ணும்போது 20 புக்கு வாங்குறாங்க, ஒரு புக்கோட ரேட்டு 100 rupees. அப்போ மொத்தம் எவ்வளோ ருபீஸ்க்கு வாங்கியிருக்காங்க? 2000 rupeesக்கு ஒரு பொருள்னே வச்சுக்கோங்க. 2000 rupeesக்கு ஒரு பொருளை வாங்கிட்டாங்க. இப்போ இதை வாங்கின பொருளை சேல் பண்ண போறாங்க. சேல் பண்றது வந்து எப்படின்னா 10 புக்கு தான் சேல் ஆயிருக்கு. அதை வந்து ஒரு புக்கு 150 வச்சு ஒரு புக்குக்கு மேல 50 ரூபாய் லாபம் வச்சு விற்கிறாங்க. ஸோ அப்படி விற்கும் போது அவங்க 1500க்கு விற்று முடிச்சிட்டாங்க. ஸோ இப்போ பேலன்ஸ் பார்க்கணும். இப்போ ஒரு கடையோடதுனாவே எப்பவுமே என்ன பண்ணுவாங்க, பேலன்ஸு எவ்வளோ நம்ம கிட்ட மீதி ஸ்டாக் இருக்கு, அது எவ்வளோ அமௌண்ட்டுக்கு நம்ம விற்கணும், அப்போ நம்ம எப்படி ப்ராஃபிட் பார்க்கணும், இப்படி தானே பார்ப்பாங்க. ஸோ இதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் நமக்கு என்னன்னா இந்த காலம் தான். ஸோ ஸ்டாக் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கறது தான். ஸோ இப்போ ஸ்டாக் எவ்வளோ இருக்குது? இப்போ 20 புக்கு வாங்கியிருக்காங்க, 10 புக்கு சேல் பண்ணியிருக்காங்கன்னா ஸ்டாக் எவ்வளோ இருக்கும்? 10 புக்கு இருக்கும். ஸோ அதை எப்படி பார்க்குறது? ஈக்குவல் வாங்கின பர்ச்சேஸ் புக்கோட செல் மைனஸ் நம்ம வித்த புக்கோட செல் குவான்டிட்டி. ஓகேங்களா? ஸோ 20ல் 10 மைனஸ் ஆச்சுன்னா மீதி ஸ்டாக் 10 புக்கு இருக்கு. தமிழ் புக்கு மீதி 10 புக்கு ஸ்டாக் இருக்கு. ஸோ இங்க அமௌண்ட், இப்போ இந்த அமௌண்ட் வந்து நீ எந்த அமௌண்ட் நம்ம என்ட்ரி பண்ணோம்னா விற்கிற அமௌண்ட்டை என்ட்ரி பண்ணவே கூடாது. ஏன்னா நாம் வந்து இது நம்ம லாபத்துக்காக விற்கிறது. பட் நம்ம கிட்ட ஸ்டாக் பார்க்கும் போது நம்ம எந்த அமௌண்ட் வச்சு பார்க்கணும்னா வாங்கின அமௌண்ட் வச்சு தான் பார்க்கணும். ஸோ என்கிட்ட 10 புக்கு ரிமைண்டர் இருக்கு, அதை நான் 100 ரூபாய்க்கு தான் வாங்கினேன். கரெக்டுங்களா? 100 ரூபாய்க்கு தான் நான் வாங்கினேன். ஸோ அந்த 100 ரூபாய் போட்டு வச்சாதான் நாம அதுல எவ்வளோ ப்ராஃபிட் ஆச்சுன்னு நம்மளால கண்டுபிடிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து விற்கிற விலையை நம்ம போடக்கூடாது, பர்ச்சேஸ் பண்ண அமௌண்ட்டை தான் போடணும். ஸோ அமௌண்ட் வந்து எவ்வளோ? 100 rupees. இந்த அமௌண்ட் போடும்போது கால்குலேஷன் போகணும். ஏன்னா 10 புக்கை நான் இன்னும் 100 ரூபாய்க்கு விற்றாதான் எனக்கு எவ்வளோ ப்ராஃபிட்டுன்னு நான் கண்டுபிடிக்க முடியும். ஸோ அப்போ ஈக்குவல் 10 × 100 எவ்வளோ? 1000. நான் இன்னும் 1000 rupeesக்கு விற்றே ஆகணும். ஸோ நான் வாங்கினது இன்னும் 1000 rupeesக்கு வித்தாகணும். ஓகேங்களா? ஸோ இப்போ ப்ராஃபிட். ஸோ இப்போ எல்லாம் முடிச்சுட்டு நான் எனக்கு எவ்வளோ ப்ராஃபிட் ஆயிருக்கு இல்லை லாஸ் ஆயிருக்கா அப்படின்றத கால்குலேஷன் பார்க்கணும். ஸோ அது எப்படி பார்க்கறதுன்னா ஈக்குவல் நான் இன்னும் எவ்வளோ ருபீஸ்க்கு விற்கணும்? 1000 rupeesக்கு கன்ஃபார்ம் நான் இன்னும் வித்தாகணும். ஸோ அந்த செல். ஓகேங்களா? 1000 rupeesக்கு நான் இன்னும் என்னோட ஸ்டாக் இருக்கு, அது வித்தாகணும். ப்ளஸ் நான் ஆல்ரெடி எவ்வளோ அமௌண்ட்டுக்கு விற்றுருக்கேன்? 1500க்கு விற்றுருக்கேன். ஸோ ஆல்ரெடி நான் வந்து 1500 விற்றுருக்கேன், நான் இன்னும் 1000 rupees விற்கணும். இது ரெண்டையும் ஆட் பண்ணி நான் போட்ட முதல்ல வந்து மைனஸ் பண்ணணும். நான் இந்த புக்குக்காக போட்ட அசல் எவ்வளோ? 2000 rupees. இதில் மைனஸ் பண்ணால் எனக்கு எவ்வளோ அமௌண்ட் வருதோ அவ்வளோ அமௌண்ட் எனக்கு லாபம். ஓகேங்களா? ஸோ மைனஸ் ஒரிஜினல் அமௌண்ட். ஒரிஜினலாக நான் அந்த புக்கு வாங்குறதுக்கு நான் செலவு பண்ண காசு என்ட்ரி கொடுத்தீங்கன்னா எவ்வளோ வருது? 500. ஸோ 500 நான் லாபம் பார்த்துருக்கேன். ஓகேங்களா? ஸோ இது இப்படி ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். எப்படின்னா ஸோ இங்கே வந்து நான் 10 புக்கை வந்து 150 rupeesக்கு விற்றுருக்கேன்னா அப்போ ஒரு புக்கை நான் எவ்வளோ ருபீஸ்க்கு அதிகமாக விற்றுருக்கேன்னா 50 ரூபாய் எக்ஸ்ட்ரா வச்சு விற்றுருக்கேன். அப்போ 10 × 50 500. ஓகேங்களா? ஸோ அதுதான் நம்மளோட லாபம். இதே நம்ம கம்மியாக 100 கம்மியாக 50 rupees விற்றுனா நமக்கு என்ன வந்திருக்கீங்க? நஷ்டம் வந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ இப்படி தான் ஒரு
கடையோட ஸ்டாக் வேல்யூ பார்த்துட்டு அதில் நம்ம எவ்வளோ ப்ராஃபிட் கெயின் பண்ணியிருக்கோன்றது பார்க்குறது. ஸோ இன்னொரு டைம் சொல்கிற பாருங்க. இப்போ அடுத்த செல் ஃபில் பண்ணுறேன். ஸோ அடுத்த செல் இங்கிலீஷ் புக்கு. நான் இது வந்து ஒரு 10 புக்கு வாங்குறேன். 10 புக்கும் 120 ருபீஸ்க்கு வாங்குறேன்னு வச்சுக்கோங்களேன். ஒரிஜினல் அமௌண்ட்டு. ஒரிஜினலாக 10 புக்கு 120 ருபீஸ் கொடுத்து நான் வாங்குறேன். அப்போ நான் டோட்டலாக எவ்வளோ ருபீஸ் கொடுத்து வாங்கியிருக்கேன், இது ரெண்டும் மல்டிப்ளை பண்ணணும். ஓகே, ஸோ மல்டிப்ளை பண்ணிட்டா நமக்கு 1200 கிடைச்சிருக்கு. இந்த 1200 கொடுத்து தான் நான் இந்த இங்கிலீஷ் புக்கை வாங்கியிருக்கேன். இப்போ நான் இதை விற்க போகிறேன். ஸோ இந்த 10 புக்கில் எனக்கு வந்து 6 புக்கு சேல்ஸ் ஆயிருக்கு. ஓகேங்களா, 6 புக்கு சேல்ஸ் ஆயிருக்கு. பட் நான் இங்கே 120ன்றதை நான் இங்கே வந்து ஒரு 180க்கு வச்சு விற்கிறேன். ஓகேங்களா, ஸோ 180க்கு வச்சு விற்கும் போது எனக்கு இங்கே எவ்வளோ அமௌண்ட் கிடைக்கும், இதை ரெண்டும் மல்டிப்ளை பண்ணணும். எனக்கு 1080 ருபீஸ் கிடைச்சிருக்கு. ஓகேங்களா, ஸோ நான் 6 புக்கு விற்றுருக்கேன். ஒரு புக்குக்கு 180, அதாவது ஒரு புக்குக்கு மேலே 60 ரூபா வச்சு விற்றுருக்கேன். அப்படி இருக்கும்போது எனக்கு 1080 ருபீஸ் கிடைச்சிருக்கு. இப்போ எனக்கு வந்து ஸ்டாக் புக்கு எவ்வளோ இருக்குன்னா இது ரெண்டையும் மைனஸ் பண்ணணும். ஓகேங்களா, குவான்டிட்டி இது ரெண்டையும் இப்போ மைனஸ் பண்ணால் எனக்கு புக்கோட ஸ்டாக் எவ்வளோ இருக்குன்னு தெரிஞ்சிடும். ஸோ எவ்வளோ, இன்னும் 4 புக்கு எனக்கு ஸ்டாக் இருக்குது. ஸோ இந்த 4 புக்கை நான் விற்றா எனக்கு எவ்வளோ அமௌண்ட் வரணும், அதாவது நான் இப்போ வாங்கின விலைக்கு விற்கணும். எப்போவுமே வந்து ஸ்டாக் போடும்போது வாங்கின ரேட்டை வச்சு தான் போடணும். ஓகேங்களா, ஏன்னா நான் அவ்வளோ கெயின் பண்ணால் என்னோட ப்ராஃபிட்டுன்னு எடுத்துடலாம். அதுக்கு மேலே வரதெல்லாம் எனக்கு என்னது, லாபம் தான். ஸோ இன்னும் நான் 480 ருபீஸ்க்கு விற்றா எனக்கு மீதி எல்லாமே லாபம் தான். ஓகேங்களா, நான் இன்னும் 480 ருபீஸ் விற்கணும். இப்போ நமக்கு ப்ராஃபிட்டை லாஸான்னு பார்க்கறதுக்கு என்ன பண்ணணும், நம்ம ஃபஸ்ட்டு அமௌண்ட்டை கால்குலேட் பண்ணணும். ஸோ நம்ம வந்து ஸ்டாக்காக இருக்கிற புக்கோட அமௌண்ட்டு ப்ளஸ் நம்ம எவ்வளோக்கு சேல்ஸ் பண்ணுறோம், லாபம் வச்சு சேல்ஸ் பண்ணோம்ல அந்த அமௌண்ட்டு. ஸோ இந்த 2 அமௌண்ட்டை ஆட் பண்ணிவிட்டு நம்ம ஒரிஜினலாக புக் வாங்கின அமௌண்ட்டோட மைனஸ் பண்ணால் நமக்கு எவ்வளோ லாபம்னு கண்டுபிடிச்சிடலாம். எவ்வளோ, 360 ருபீஸ். ஸோ இங்கேயே நம்ம கால்குலேட் பண்ணிடலாம். 6 புக்கை நம்ம 60 ரூபா லாபம் வச்சுருக்கும் போது 360 ருபீஸ் நமக்கு வந்துடுச்சு. ஸோ நீங்கள் இந்த இடம் போடும் போதே உங்களுக்கு கால்குலேஷன் வந்துடணும். ஓகேங்களா, ஸோ இப்படி தான் வந்து ஒரு கடையோட பர்ச்சேஸ் சேலு ஸ்டாக் அமௌண்ட்டோட ப்ராஃபிட் பார்க்குற கால்குலேஷன். ஓகேங்களா, ஸோ இது வந்து நிறைய இடத்துல யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதனால நம்ம இந்த கால்குலேஷனை இப்போ பார்த்தோம். ஸோ இப்போ அடுத்தடுத்து நீங்கள் என்ட்ரி பண்ணணும். அடுத்தடுத்து புக்ஸ் வாங்கும்போது என்ட்ரி பண்ணால் என்ன பண்ணலான்னா, ஸோ நீங்கள் வாங்குற குவான்டிட்டி ரேட்டை மட்டும் என்ட்ரி பண்ணால் போதும். ஸோ இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணலான்னா அப்படியே கண்ட்ரோல் டியோ இல்லை ட்ராக் பண்ணிட்டு வந்தாவோ அடுத்தடுத்ததுக்கு நீங்கள் என்ட்ரி பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக கால்குலேஷன் போட்டுக்கோ. ஸோ இதெல்லாம் கால்குலேஷனில் போட்டிருக்கீங்களோ அது எல்லாமே. ஓகேங்களா, ஸோ இப்போ நீங்கள் நார்மலாக இங்கே என்ட்ரி பண்ணி பாருங்கள். ஸோ நீங்கள் நார்மலாக என்ட்ரி பண்ண இந்த இடத்துல வந்து உங்களுக்கு கால்குலேஷன் வந்திருக்கா. ஸோ மைனஸில் இருந்தால் அதுக்கு பேர் லாஸ்ன்னு அர்த்தம். ஸோ ப்ராஃபிட் கெயின் பண்ணல, நம்ம லாஸ் பண்ணியிருக்கோம்னு அர்த்தம். ஸோ ஓகேவா, தெரியுதுங்களா. ஸோ இந்த மாதிரி தான் வந்து நம்ம கால்குலேட் பண்ணணும். அடுத்த கால்குலேஷன். ஸோ அடுத்த கால்குலேஷன் பாருங்க, ஒரு அட்டனன்ஸ் ஷீட்டு. ஓகேங்களா, ஸோ இது வந்து ஸ்கூலாக இருக்கட்டும், காலேஜ் இல்லை நீங்கள் ஒர்க் பண்ணுற இடத்துல எல்லா இடத்துலையுமே நமக்கு வந்து இது மஸ்ட்டு. என்னன்னா உங்களோட அட்டனன்ஸ் ஷீட்டு. ஸோ நீங்கள் மந்த்லி எத்தனை ஒர்க்கிங் டேஸ் இருக்குது, எத்தனை ஹாலிடேஸ் இருக்குது, எத்தனை நீங்கள் ப்ரெசென்ட் ஆயிருக்கீங்க, இது எல்லாம் கால்குலேட் பண்ணி தான் உங்களோட சேலரி வரும். ஓகேங்களா, ஸோ அதுக்கு இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதனால நம்ம இப்போ இந்த அட்டனன்ஸ் ஷீட்டை பார்க்கலாம். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் பாருங்க என்ன இருக்குன்னா டேட்டு. ஸோ டேட்டு 1 2 3 4 5ன்னு அந்த மந்தில் எத்தனை டேட் இருக்கோ அத்தனை டேட்டு. நான் சும்மா சாம்பிள்ன்றதுனால 21 டேட்டோட நிறுத்திக்கிட்டேன். ஸோ அந்த மந்தில் எத்தனை டேட்டோ அத்தனை டேட் நீங்கள் போட்டுக்கோங்க. ஓகேங்களா, ஸோ டேட்டு கீழே இங்கே சீரியல் நம்பர் 1 2 3ன்னு போயிட்டே இருக்கும். இது ரோக்காக. அடுத்தது நேம். ஸோ அந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணுற எம்ப்ளாயி நேம், இல்லை ஸ்கூலாக இருந்தால் ஸ்டூடெண்ட்ஸ் நேம், இல்லை ஸ்டூடெண்ட்ஸ் ரோல் நம்பர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த நேம்ஸு. ஸோ அடுத்தது இப்போ அந்தந்த டேட்டுக்கு உண்டான என்ன டே.
ஒன்னாம் தேதி மண்டே, 2ஆம் தேதி டியூஸ்டே. ஸோ அந்த மாதிரி அந்த டேட்டுக்கு உண்டான டேஸை மென்ஷன் பண்ணி எழுதியிருக்காங்க. இதுல காமனா சண்டே வந்து ஹாலிடே. ஸோ எல்லா சண்டேவும் சண்டேன்னு ஃபில் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? ஸோ மீதி டேஸ்ல பாருங்க, ப்ரெசன்ட்னா பி போட்டிருக்காங்க, ஆப்சன்ட்னா எல் போட்டிருக்காங்க. ஓகேங்களா? தெரியுதுங்களா? ஸோ ப்ரெசன்ட்னா பி போட்டிருக்காங்க, ஆப்சன்ட்னா ஏ போட்டிருக்காங்க. சண்டே காமன் ஹாலிடே. ஸோ சண்டேன்னு எல்லாத்துலயும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க சண்டேனா. ஸோ இதுல நம்ம இப்போ நீங்க 1 மந்த் ஒரு இடத்துல ஒர்க் பண்றீங்கன்னா, ஸோ அங்க நீங்க என்ன பார்ப்பீங்க, நம்ம டோட்டலா அந்த 1 மந்த்ல எத்தனை நாள் வந்தோம், எத்தனை நாள் நம்ம லீவ் எடுத்தோம், எத்தனை நாள் ஹாலிடேவா வந்துச்சு. ஓகேங்களா? ஸோ இது வந்து சண்டேவா இருக்கு, சில மந்த் வந்து கவர்மெண்ட் ஹாலிடேஸ் வரும், ஸோ ஃபெஸ்டிவல் ஹாலிடேஸ் வரும். ஸோ இதெல்லாம் வந்து நார்மல் ஹாலிடேஸ்ல போயிடும். ஸோ அது எத்தனை நாள் வந்துச்சு, ஸோ இதெல்லாம் கால்குலேட் பண்ணி நம்ம எத்தனை நாள் ப்ரெசென்ட் ஆயிருக்கோம் அப்படின்றத நம்ம கால்குலேட் பண்றதா இந்த அட்டெண்டன்ஸ் ஷீட். ஓகேங்களா? ஸோ நான் இதுல என்ன பண்றேன்னா, ஸோ ப்ரெசென்ட் ஆப்சென்ட் நான் தனித்தனியா பிரிக்க போறேன். ஸோ இங்க பாக்குறதுக்கு எல்லாம் ஒரே மாதிரி இருக்கிறதுனால என்ன பண்ணேன்னா இதுக்கு கலர் கொடுக்க போறேன். ஓகேங்களா? ஸோ இதுக்கு எல்லாத்துக்கும் கலர் கொடுக்கணும்னா என்ன பண்ணலாம்னா கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் வச்சு ப்ரெசென்ட்னா ஒரு கலர், ஆப்சென்ட்னா ஒரு கலர் கொடுக்க போறோம். ஸோ எப்படி கொடுக்கறது, இதெல்லாம் செலக்ட் பண்ணிக்கிட்டு கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்ல ஹைலைட் செல் ரூல்ஸ்ல டெக்ஸ்ட் தட் கண்டென்ட். ஸோ நான் ஆல்ரெடி உங்களுக்கு கிளாஸ் நடத்தும் போதே சொல்லியிருக்கேன், ஏதாவது டெக்ஸ்ட்டுக்கு நீங்கள் கலர் கொடுக்கணும்னா இந்த இடத்துல மென்ஷன் பண்ணி கலர் கொடுத்துக்கலாம். நம்ம பாஸ் ஆஃப் ஃபெயிலுக்கு பார்த்தோம் கிளாஸ்ல. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல இப்போ பீன்னு இருக்கிற இடத்துல எனக்கு கிரீன், பீன்ற இடத்துலலாம் கிரீன் வரணும். ஓகே கொடுத்துக்கோங்க. அடுத்தது ஆப்சென்ட், ஆப்சென்ட்ன்றதுக்கெல்லாம் எனக்கு என்ன வரணும்னா ரெட் வரணும். ஸோ ரெட், ஓகே ரெட் கொடுத்துட்டேன். ஸோ இந்த இடத்துல சண்டே இருக்கு. ஸோ இந்த சண்டேக்குலாம் என்ன பண்ண போறேன்னா இதுக்கு ஒரு கலர் கொடுக்க போறேன். ஸோ சண்டேக்குலாம் நான் எல்லோ கலர் கொடுக்குறேன். ஸோ இப்போ பார்க்கறதுக்கு தெரியுதுங்களா, ப்ரெசென்ட்னா கிரீன் கலர், ஆப்சென்ட்னா ரெட் கலர், சண்டேன்றது காமன், எல்லோ கலர்ல இருக்க ஹாலிடேன்றதுனால. ஓகேங்களா? ஸோ நீங்கள் வேணும்னா இந்த காலம்க்கு ரோக்கெலாம் நீங்கள் நார்மல் ஃபில் கலர் கொடுத்து கூட ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் டோட்டலாக எத்தனை நாள் ப்ரெசென்ட் ஆயிருக்கேன் அப்படின்றத கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? ஸோ நான் டோட்டலாக எத்தனை நாள் ப்ரெசென்ட் ஆயிருக்குன்றத கண்டுபிடிக்கணும். ஸோ எத்தனை நாள்ன்றத நான் கண்டுபிடிக்கணும் அப்படின்றத நீங்களே இப்போ மைண்ட்ல கால்குலேட் பண்ணுங்க. நான் இது வரைக்கும் சொல்ல கால்குலேஷன்ல இந்த கால்குலேஷன் இதுக்கு கரெக்டா வரும் அப்படின்னு. ஸோ சில டேட்டாஸ் இருக்கு. ஸோ அந்த டேட்டாஸ்ல இத்தனை கவுண்ட் மட்டும் எனக்கு வேணும், இந்த கவுண்ட் மட்டும் எனக்கு வேணும் அப்படின்னா நம்ம எங்க போய் பார்க்கலாம்னா கவுண்ட்ன்ற ஃபார்முலா வச்சு பார்க்கலாம். ஸோ அதுல வந்து நம்பர்ஸ்னா கவுண்ட் கொடுத்து நம்ம பார்க்கலாம். இல்லை எனக்கு டெக்ஸ்ட் வேணும், கவுண்ட் ஏ கொடுத்து பார்க்கலாம். இல்லை பிளாங்க் செல் மட்டும் வேணும்னா கவுண்ட் பிளாங்க் கொடுத்து பார்த்தோம். ஸோ அதில் எத்தனை குவான்டிட்டி கவுண்ட் இருக்குன்றதை நம்ம எதை வச்சு பார்த்தோம், கவுண்ட் என்ற ஃபார்முலா வச்சு பார்த்தோம். சேம் இங்கேயும் கவுண்ட் வச்சு தான் பார்க்க போகிறோம். ஸோ சின்னதா அடிஷ்னலா ஒரு விஷயம் பண்ண போறோம். அது என்னன்னா கவுண்ட் இஃப்ன்ற ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ண போறோம். ஸோ அது என்னன்னா கவுண்ட் இஃப். ஓகேங்களா? ஸோ ஏன் கவுண்ட் இஃப்னா இதுல நம்ம தனியா பிரிச்சு எடுத்து காமிக்க போறோம். ஸோ ஓவராலா இருக்கிற கவுண்ட்டை பார்க்கல, ஓவராலா இருக்கிற கவுண்ட்ல ப்ரெசன்ட் மட்டும் எவ்வளோ அப்படின்றத பார்க்க போறோம். ஸோ நம்ம வந்து 1 2 3 இல்ல டெக்ஸ்டா இருந்துச்சுன்னா நம்ம கவுண்ட் கொடுத்தோம்னா அதுல டெக்ஸ்ட் மட்டும் தனியாக எடுத்துட்டு வந்து காமிக்கும், இல்லை நம்பர்ஸ் மட்டும் தான் நம்பர்ஸ் மட்டும் தனியாக எடுத்துட்டு வந்து காமிக்கும். ஸோ இங்க ஆல்ரெடி எல்லாம் கலந்து இருக்கிறதுல நம்ம வந்து தனியா ப்ரெசன்ட் மட்டும் எடுத்துட்டு வந்து காமிக்கணும். ரெண்டுமே டெக்ஸ்ட்ல இருக்கு, ப்ரெசன்ட் ஆப்சென்ட் ரெண்டுமே டெக்ஸ்ட்ல இருக்கு. அதுல ஒரு விஷயத்த நம்ம பிரிச்சு எடுத்துட்டு வந்து காமிக்கணும் போது நம்ம கவுண்ட் இஃப்ன்ற ஃபார்முலா யூஸ் பண்ண போறோம். ஸோ கவுண்ட் இஃப் கொடுத்துட்டு என்ன கேட்குறாங்கன்னா, ஸோ இப்போ ரேஞ்ச் கேட்குது. ஸோ ரேஞ்சுனா என்னன்னா ஒரு பர்சன் தான் நம்ம ஃபர்ஸ்ட் இப்போ கண்டுபிடிக்க போறோம். ஸோ இந்த பர்சனோட ஓவரால் அந்த மந்தோட ப்ரெசன்ட் ஆப்ஷன் டீட்டெயில்ஸ். ஓகேங்களா? ஸோ அந்த பர்சனோட ப்ரெசன்ட் ஆப்ஷன் டீட்டெயில் ஃபுல்லா அந்த ரோ ஃபுல்லா நம்ம செலக்ட் பண்ண போறோம். அதுதான் ரேஞ்ச் கமா. அடுத்தது கிரிட்டீரியா. ஸோ இப்போ இதுல நமக்கு என்ன வேணும், ப்ரெசன்ட் மட்டும் வேணும். ஏன்னா இங்க நமக்கு என்ன இருக்கு, டோட்டல் ப்ரெசன்ட் தான் கண்டுபிடிக்க போறோம். ஸோ ப்ரெசன்ட் மட்டும் வேணும். ஸோ எந்த ஒரு டெக்ஸ்டும் எழுதுறதுக்கு முன்னாடி டபுள் கொட்டேஷனுக்குள்ள தான் எழுதணும்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ டபுள் கொட்டேஷனுக்குள்ள போட்டு பி எழுதிட்டு என்ட்ரு கொடுத்தீங்கன்னா எவ்வளோ, 15 days. அவங்க டோட்டலா எவ்வளோ டேஸ் ப்ரெசென்ட் ஆயிருக்காங்க, 15 days ப்ரெசென்ட் ஆயிருக்காங்க. அடுத்தது ஆப்சென்ட், சேம் இதே ஃபார்மேட் தான், ஈக்குவல் கவுண்ட்
இஃப் ஓப்பன் ப்ராக்கெட் ரேஞ்சுன்றது இந்த ரோ ஃபுல்லாக செலக்ட் பண்ணிக்கிட்டு கமா கிரிட்டீரியான்றது என்னது இதில் ஆப்சென்ட் ஏ கொடுத்து என்ட்ரி கொடுத்தீங்கன்னா என்ன வருது 3 days ஆப்சென்ட். அடுத்தது ஹாலிடேஸ் சேம் இதே ஃபார்மேட் தான். ஸோ ஈக்குவல் கவுண்ட் இஃப் ஓப்பன் ப்ராக்கெட் ரேஞ்சுன்றது சேம் அதே ரோவை செலக்ட் பண்ணிட்டு கமா இதில் கிரிட்டீரியா என்ன சன் அங்கே எப்படி மென்ஷன் பண்ணியிருக்காங்களோ நீங்களும் அப்படியே மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஓகே 3 days Sundays. ஸோ இப்போ டோட்டலாக பாருங்கள் 15 + 3 + 3 21 days 21 days வந்துச்சு. இதில் நம்ம வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கிறது 15 days ஆப்சென்ட் 3 days ஹாலிடேஸ் 3 days. இப்போ நீங்கள் டோட்டலாக ஹாலிடேஸும் சேர்த்து எனக்கு வேணும் அப்படின்னா என்ன பண்ணலாம் ஈக்குவல் டு நீங்கள் டோட்டல் ப்ரெசென்ட் ஆனதும் ப்ளஸ் ஹாலிடேவும் சேர்த்துனீங்கன்னா உங்களுக்கு சேலரிக்கான டே வந்துடும் 18 days நீங்கள் வந்து ஒர்க்கிங் டேஸ் மாதிரி மீனிங். ஓகேங்களா? ஸோ இப்படியும் கால்குலேட் பண்ணிக்கலாம். ஸோ இன்னொரு டைம் சொல்கிற பாருங்க. ஸோ நமக்கு இப்போ அட்டண்டன்ஸ் கொடுத்துருக்காங்க அதில் ப்ரெசென்ட் ஆப்சென்ட் ரெண்டுமே இருக்குது. ஸோ நம்ம இது தனித்தனியாக ப்ரெசென்ட் எத்தனை ஆப்சென்ட் எத்தனை சண்டேஸ் ஹாலிடேஸ் எத்தனைன்னு சொல்லிட்டு கால்குலேட் பண்ண போகிறோம். நார்மலாக இந்த மாதிரி கவுண்ட் எடுக்கிறதுக்கு கவுண்ட் ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். ஸோ டெக்ஸ்ட்னா கவுண்ட் ஏ, நம்பர்ஸ்னா கவுண்ட்டு, பிளாங்க் செல்னா கவுண்ட் பிளாங்க் இந்த மாதிரி. ஸோ இதில் வந்து டெக்ஸ்ட்டே இன்க்ளூடட் ஆயிருக்கு. அதில் நம்ம ப்ரெசென்ட் ஆப்ஷன் தனித்தனியாக கவுண்ட் எடுக்கிறதுனால நம்ம இங்கே கவுண்ட் இஃப்ன்ற ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம். ஸோ கவுண்ட் இஃப் ஓப்பன் ப்ராக்கெட் இதில் ரேஞ்சு கேட்குறாங்க. ரேஞ்சுன்னும் போது அந்த பர்சனோட டோட்டலாக எத்தனை டேஸ் இருக்கோ அத்தனை டேஸ் ஃபுல்லாக செலக்ட் பண்ணிக்கோங்க. அந்த ரோ ஃபுல்லாக செலக்ட் பண்ணிக்கோங்க. கமா இப்போ நமக்கு என்ன வேணும் ப்ரெசென்ட்னா பி ஆப்சென்ட்னா ஏ அது ரெண்டும் டபுள் கொட்டேஷனில் கொடுத்து நீங்கள் என்ட்ரி பண்ணிக்கோங்க. க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்து என்ட்ரி கொடுத்தீங்கன்னா அந்த வேல்யூ தெரிஞ்சிருது. ஓகேங்களா? சேம் ஆப்சென்ட்டும் அதே மாதிரி தான் ஈக்குவல் கவுண்ட் இஃப் ஓப்பன் ப்ராக்கெட் அந்த ரோ ஃபுல்லாக செலக்ட் பண்ணிக்கோங்க. கமா ஆப்சென்ட் ஓப்பன் க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்து என்டர். அடுத்தது ஹாலிடேஸ் ஈக்குவல் கவுண்ட் இஃப் ஓப்பன் ப்ராக்கெட் ரேஞ்ச் கமா சன். ஓகேங்களா? இப்போ அடுத்தடுத்து வேணும்னா ஜஸ்ட் இதை அப்படியே ட்ராக் பண்ணிங்கன்னா அடுத்தடுத்த பர்சனுக்கு வந்துடும். அவ்வளோதான். ஸோ இப்படி தான் வந்து ஒரு அட்டெண்டன்ஸ் ஷீட்டை வந்து கால்குலேட் பண்ணுறது. ஓகேங்களா? ஸோ அடுத்த கால்குலேஷன். ஸோ அடுத்தது பாருங்க பார்க்கும்போது எப்படி தெரியுது ஒரு பில் மாதிரி தெரியுதுங்களா? ஸோ ஒரு பில் நம்ம கடையில் போய் இப்போ பர்ச்சேஸ் பண்ணும்போது நமக்கு பில் கொடுப்பாங்க இல்லையா? ஸோ அந்த பில் மாதிரி இருக்கு. ஸோ அந்த பில் எப்படி நம்ம எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்றதான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த சாம்பிளுக்கு ஒரு ஏபிசி கம்ப்யூட்டர் அதாவது கம்ப்யூட்டரோட அக்சசரிஸ் விற்கிற கம்பெனின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அவங்களோட அட்ரஸ் இருக்கு. ஸோ நம்ம என்னென்ன பொருள் அவங்க கிட்ட பர்ச்சேஸ் பண்ணோன்ற லிஸ்ட் இருக்கு. ஸோ என்ன இருக்குன்னா ஐட்டம்ஸ்ல நம்ம என்ன பொருள் அவங்க கிட்ட இருந்து வாங்கினோமோ அந்த பொருளோட லிஸ்ட்டு. இப்போ ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு தனி பார் கோட் வச்சிருப்பாங்க. ஸோ அந்த கோடு இப்போ இந்த கோடை என்ட்ரி பண்ணாவே இந்த பொருள் தான் உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ அந்த பொருளுக்கு உண்டான அந்த கோடு இருக்கு. அடுத்தது அது எவ்வளோ ரேட்டு நம்ம எவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணோம் அப்படின்றது. ஸோ இப்போ இதெல்லாம் இருக்குது. இப்போ நம்ம அமௌண்ட் கால்குலேட் பண்ணணும். ஸோ வந்து இங்கே பாருங்க டிவிஆர் வந்து 2500 நம்ம 2 வாங்கியிருக்கோம் அப்படின்னா எப்படி அமௌண்ட் இப்போ கால்குலேட் பண்ணுறது மல்டிப்ளிகேஷன் தான். ஈக்குவல் ரேட்டு இன்ட்டு குவான்டிட்டி ஏன்னா நம்ம 2 வாங்கியிருக்கோம். ஸோ 2 வாங்கினோன்னே எவ்வளோ 5000 ருபீஸ்க்கு பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். சேம் அடுத்தோம் அதே மாதிரி தான். அப்போ என்ன பண்ணலாம் அப்படியே ட்ராக் பண்ணிக்கிட்டா அடுத்தடுத்துக்கு வந்துடும். ஓகேங்களா? ஸோ நம்ம இங்கே வேணும்னா அடுத்து வாங்கினோம்னா என்ட்ரி போட்டுக்கலாம். ஸோ இப்போ நம்ம இவ்வளோ ருபீஸ்க்கு பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ நம்ம இத்தனை ஐட்டம்ஸ் வாங்கியிருக்கோம் அதனோட ரேட்டு குவான்டிட்டி இத்தனை குவான்டிட்டிக்கு நம்ம வாங்கியிருக்கோம் அதனோட ப்ரைஸஸ் எல்லாம் இங்கே போட்டு வச்சுருக்கோங்க. ஸோ இப்போ நம்ம டோட்டலாக எவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணுறது டோட்டல் அமௌண்ட் எப்படி கால்குலேட் பண்ணுறது இதெல்லாம் ஆட் பண்ணால் நமக்கு நம்ம எவ்வளோ ருபீஸ்க்கு அவங்க கிட்ட பர்ச்சேஸ் பண்ணோம்னு தெரிஞ்சிருமா? அப்போ என்ன பண்ணலாம் ஈக்குவல் சம் ஃபார்முலா சம் கொடுத்துட்டு நீங்கள் வேணும்னா இதுவும் சேர்த்து நீங்கள் ரேஞ்சை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்து எதுனா நீங்கள் என்ட்ரி பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ நான் ஃபுல்லாகவே பண்ணுறேன் பாருங்க ஃபுல் ரேஞ்சு செலக்ட் பண்ணியிருக்கேன். அடுத்து இதில் என்ட்ரி பண்ணால் கூட நம்ம இதில் ஆட் ஆகிக்கும். ஓகேங்களா? ஸோ அடுத்தது
அடுத்தது என்ன பாருங்க, டிஸ்கவுண்ட் அட் 5%. ஸோ எப்படி பார்த்தாலும் ஒவ்வொரு கடையிலையும் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ப்ரைஸில் டிஸ்கவுண்ட் வச்சுருப்பாங்க. ஸோ இந்த கடையில் எவ்வளோ டிஸ்கவுண்ட் இருக்குது, 5% டிஸ்கவுண்ட் இருக்குது. ஸோ நம்ம வாங்கின பர்ச்சேஸ் அமௌண்ட்டில் 5% நமக்கு அவங்க டிஸ்கவுண்ட் பண்ணி தரப்போகிறாங்க. ஸோ அது எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னா, ஒன்றும் இல்லை, இந்த டோட்டலை செலக்ட் பண்ணிக்கோங்க. இதிலிருந்து தானே அவங்க 5% டிஸ்கவுண்ட் பண்ண போகிறாங்க. ஸோ இந்த டோட்டலை செலக்ட் பண்ணிக்கோங்க, இன்ட்டு இந்த 5% அப்படியே கொடுத்தா போதும். ஸோ 5%ன்னு அப்படியே என்ட்ரி பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி 5%ன்னு அப்படியே என்ட்ரி பண்ணிக்கோங்க. என்ட்ரி கொடுங்க. இப்போ பாருங்க எவ்வளோ, 2820 rupees நமக்கு டிஸ்கவுண்ட் போகுது. அதாவது நம்ம வாங்கின அமௌண்ட்ல 5% எவ்வளோ, 2820 rupees. அப்போ இப்போ நம்ம எவ்வளோ அவங்களுக்கு கொடுத்தா போதும். அப்போ இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணி எவ்வளோ வேல்யூ வருதோ அதை மட்டும் அவங்களுக்கு கொடுத்தா போதும். ஏன்னா நம்ம வாங்கின அமௌண்ட்ல இவ்வளோ அமௌண்ட் நமக்கு டிஸ்கவுண்ட் போகுது. ஸோ அப்போ மீதி அமௌண்ட் அவங்களுக்கு கொடுத்தா போதுமா. அப்போ மீதி அமௌண்ட் எப்படி கால்குலேட் பண்ணுறது, மைனஸ், இதிலிருந்து இதை மைனஸ் பண்ணால் மீதி எவ்வளோ வருது, 53,580 rupees. இப்போ இந்த அமௌண்ட்டை நம்ம இவங்களுக்கு கொடுத்தா போதும். ஓகேங்களா? அடுத்தது பாருங்க, அடுத்தது என்ன இருக்கு, ஜிஎஸ்டி அட் 10%. ஸோ நம்ம வாங்கின இந்த அக்சசரிஸ்க்கெல்லாம் எவ்வளோ ஜிஎஸ்டி இருக்கு, 10% ஜிஎஸ்டி இருக்கு. ஸோ இப்போ இந்த ஜிஎஸ்டியை கால்குலேட் பண்ணலாம். சேம் டிஸ்கவுண்ட் எப்படி கால்குலேட் பண்ணீங்களோ அதே மாதிரி தான் ஜிஎஸ்டி. ஆனால் இப்போ எந்த அமௌண்ட் நம்ம கொடுக்க வேண்டிய அமௌண்ட்டு, இந்த அமௌண்ட் தான் கொடுக்க வேண்டிய அமௌண்ட்டு. அப்போ இந்த அமௌண்ட் வந்து நம்ம 10% கால்குலேட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இந்த அமௌண்ட் இல்லை, நம்ம முதல்ல தரக்கூடியது இந்த அமௌண்ட்டு. இதில் நமக்கு 5% டிஸ்கவுண்ட் எவ்வளோ வந்துச்சு, 2820 rupees. இது ரெண்டையும் மைனஸ் பண்ணும்போது இப்போ இந்த அமௌண்ட் நம்ம கொடுத்தா போதும். ஸோ இதில் 10% அவங்க வந்து ஜிஎஸ்டி வச்சுருக்காங்க. ஸோ இப்போ 10% ஃபஸ்ட்டு எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிட்டா மீதி நம்ம எவ்வளோ அவங்களுக்கு கொடுக்குறதுன்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு 10% இதுலேருந்து கால்குலேட் பண்ண என்ன பண்ணணும், சேம் இது பண்ண மாதிரியே தான் நமக்கு டோட்டல் அமௌண்ட்டு இன்ட்டு 10% அப்படியே நீங்கள் வந்து என்ட்ரி பண்ணிக்கோங்க. 10% என்ட்ரு கொடுத்தீங்கன்னா 5358. இதுலேருந்து 5358 என்னது, நமக்கு ஜிஎஸ்டி ஆட் பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம். அப்போ இப்போ நம்ம டோட்டலாக உங்களுக்கு கொடுக்க வேண்டிய அமௌண்ட் எப்படி கால்குலேட் பண்ணோம், இது ரெண்டையும் ஆட் பண்ணால் சரி, ஈக்குவல் இங்கே வந்து நம்ம மைனஸ் பண்ணோம். ஏன் மைனஸ் பண்ணோம், நமக்கு டிஸ்கவுண்ட்னா என்ன ஆகும், லெஸ் ஆகும். ஸோ லெஸ் ஆகிறதுனால நம்ம என்ன பண்ணோம், மைனஸ் பண்ணோம். ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணோம்னா மைனஸ் பண்ணோம். ஏன் மைனஸ் பண்ணோம்னா டிஸ்கவுண்ட்ன்றது நமக்கு லெஸ் ஆகிற அமௌண்ட்டு. ஸோ அதனால நம்ம இது மைனஸ் பண்ணி வர அமௌண்ட்டு தான் நம்ம உங்களுக்கு தரணுன்றதுனால மைனஸ் பண்ணோம். பட் இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும்னா ஆட் பண்ணணும். பிகாஸ் ஜிஎஸ்டின்றது நம்ம பில்லில் நமக்கு போகிற 10% அந்த அமௌண்ட்டை ஆட் பண்ணி தான் நம்ம உங்களுக்கு தரணும். ஓகேங்களா? அப்போ இங்கே ஆட் வரும். ஸோ டோட்டல் அமௌண்ட்டு ப்ளஸ் ஜிஎஸ்டி அமௌண்ட்டு என்ட்ரு பண்ணால் எவ்வளோ வரும், 58,938. ஸோ இதுதான் வந்து நம்ம இந்த வாங்கின அக்சசரிஸ்க்கான டோட்டல் அமௌண்ட் நம்ம தரக்கூடியது. ஓகேங்களா? ஸோ இன்னொரு டைம் சொல்கிற பாருங்க, நம்ம பர்ச்சேஸ் பண்ணதுக்கு டோட்டல் அமௌண்ட் ஃபஸ்ட்டு போட்டுக்கணும். ஸோ நம்ம டோட்டலாக இவ்வளோ ருபீஸ்க்கு அந்த கடையில் பர்ச்சேஸ் பண்ணியாச்சு. ஸோ இப்போ அந்த கடையில் நமக்கு என்ன பண்ணியிருக்காங்க, 5% டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வாங்கின அமௌண்ட்டில் 5%னா எவ்வளோ கால்குலேட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணோம், இந்த டோட்டல் அமௌண்ட் இன்ட்டு 5% போட்டால் நமக்கு எவ்வளோ அமௌண்ட்டுன்னு வந்துடும். ஸோ அதில் 2820 rupees நமக்கு வந்து டிஸ்கவுண்ட் போகுது. அப்போ டிஸ்கவுண்ட் போட்டு மீதி அமௌண்ட் தான் நம்ம உங்களுக்கு கட்ட வேண்டியது. ஸோ மீதி அமௌண்ட்காக நம்ம மைனஸ் போடணும். இது ரெண்டு வேல்யூ மைனஸ் பண்ணால் நமக்கு கிடைக்கக்கூடியது ஏன்னா டிஸ்கவுண்ட்ன்றது நமக்கு மைனஸ் வேல்யூ. இது கிடைக்கக்கூடியது தான் டோட்டல் அமௌண்ட். இப்போ இந்த அமௌண்ட்டை நம்ம அவங்களுக்கு பே பண்ணால் போதும். ஸோ இதில் அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஜிஎஸ்டி 10% அவங்க கடையில் வந்து இருக்குது. ஸோ நம்ம வாங்கின அக்சசரிஸ்க்கு 10% ஜிஎஸ்டி போட்டிருக்காங்க. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு 10% ஜிஎஸ்டி எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். அதுக்கு நம்ம கொடுக்க வேண்டிய அமௌண்ட்லேருந்து 10% எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிட்டு ரெண்டு அமௌண்ட்டையும் ஆட் பண்ணணும். ஏன்னா நம்ம இப்போ இது ரெண்டும் தரக்கூடிய ஜிஎஸ்டின்றது நம்ம அவங்களுக்கு பே பண்ணக்கூடியது. ஸோ ரெண்டையும் ஆட் பண்ணால் வரக்கூடிய டோட்டல் அமௌண்ட் தான் ஜிஎஸ்டி அமௌண்ட்டு. நம்ம கொடுக்கக்கூடிய வரக்கூடிய டோட்டல் அமௌண்ட் தான் நம்ம அந்த கடைக்கு கொடுக்கக்கூடிய அமௌண்ட். ஓகேங்களா? ஸோ இப்படி தான் ஒரு பில் கால்குலேட் பண்ணுறது. ஓகேங்களா? ஸோ அடுத்தது கவுண்டிஃப். நம்ம இப்போ ரெண்டு ஃபார்முலா பார்க்க போகிறோம். என்னென்னா கவுண்டிஃப், சம் அப்படின்னு ரெண்டு ஃபார்முலா பார்க்க போகிறோம். ஸோ நான் இங்கே சொன்னேன் இல்லையா கவுண்டிஃப் ஃபார்முலா. ஸோ அதை வந்து ப்ரீஃபாக பார்க்க போகிறோம். ஓகேங்களா?
ஸோ கவுண்ட் இஃப் நான் ஆல்ரெடி சொன்னதான். கவுண்ட் இஃப்னா என்னன்னா ஒரே மாதிரி இருக்கிற டெக்ஸ்ட்ல நம்ம பர்டிகுலரை மட்டும் பிரிச்சு எடுத்து பார்க்கறதுக்கு பேர் தான் கவுண்ட் இஃப். ஸோ இந்த இடத்துல பாருங்க. ஸோ இந்த இடத்துல என்னன்னா சம் ப்ராடக்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. என்னன்னா ஃப்ரூட்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ ஒரு கடையில் ஃப்ரூட்ஸ் இத்தனை இருக்கு அப்படின்றது மாதிரி வச்சுக்கோங்க. ஆரஞ்சு, ஆப்பிள், பனானா, மறுபடியும் ஆரஞ்சு, பனானா. ஏன்னா ஒவ்வொரு ரேக்ல கூட அது இருக்கலாம் அப்படின்ற மாதிரி. ஸோ இப்போ டோட்டலால எனக்கு வந்து ஆரஞ்சு எவ்வளோ இருக்கு, பனானா எவ்வளோ இருக்கு, ஸோ கிவி எவ்வளோ இருக்கு, இந்த மாதிரி டோட்டலா எவ்வளோ இருக்குன்றதை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நம்ம இப்போ கவுண்டிங் ஃபார்முலா செய்ய போறோம். ஸோ அது ஃபர்ஸ்ட் என்னன்னா அந்த கடையில மொத்தம் எத்தனை ப்ராடக்ட் இருக்குன்றத நம்ம ஓவராலா இப்போ இங்க பாருங்க, இங்க ஆரஞ்சு இருக்கு. ஸோ இந்த மாதிரி அங்கங்க இருக்குது. ஸோ நமக்கு வந்து நம்ம இப்போ தேடணும் அடுத்த ஆரஞ்சு எங்க இருக்குன்றது நம்ம அடுத்து தேடணும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி தேடாம ஒரே இடத்துல நம்ம செலக்டிவா இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நமக்கு பிரச்சனை இல்லையா. ஸோ இந்த இடத்துல நம்ம ஒரு லிஸ்ட் கிரியேட் பண்ணலாம், டிராப் டவுன் லிஸ்ட் கிரியேட் பண்ணலாம். ஸோ டிராப் டவுன் லிஸ்ட்டுக்கு என்ன பண்ணணும், டேட்டா வேலிடேஷன். இதுல என்னது, இந்த இடத்துல அலோல என்ன கொடுக்கணும், லிஸ்ட். ஸோ லிஸ்ட் கொடுத்துட்டு இப்போ சோர்ஸ் டேட்டான்னு போது நமக்கு இங்க இருக்கிற ஃப்ரூட்ஸ் கொடுத்துட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா இப்போ இந்த இடத்துல லிஸ்ட் கிரியேட் ஆயிடுச்சு பாருங்க. ஸோ இப்போ பனானா கிளிக் பண்ணி வச்சு அடுத்த பனானா எங்க இருக்குன்னு இப்போ தேட தேவையில்லை. ஏன்னா நம்ம இப்போ இங்க கொடுக்கக்கூடிய கவுண்டிங் ஃபார்முலானால நமக்கு டோட்டலா பனானா எவ்வளோ இருக்குன்றது இங்கேயே காமிச்சிடும். ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல நான் ப்ராடக்ட்னு எழுதிக்கிறேன் ஷார்ட்டா ப்ராடக்ட். ஸோ இந்த இடத்துல ஸ்டாக்ன்ற மாதிரி கவுண்ட்ன்ற மாதிரி எழுதிக்கலாம். கவுண்ட் எவ்வளோ கவுண்ட் இருக்குது அப்படின்ட்டு. ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த ஃபார்முலா எப்படி போடுறதுன்னு பாருங்க. சேம் அதே மாதிரி தான் நம்ம கவுண்ட் இஃப் ஃபார்முலா போட்டோம் இல்லையா, அதே தான். கவுண்ட் இஃப் ஓப்பன் பிராக்கெட் ரேஞ்சுன்றது என்னது, ரேஞ்சுன்றது இந்த ப்ராடக்டோட ரேஞ்சு தான், கமா. இப்போ கிரிட்டீரியான்றது என்னன்னா, ஸோ இந்த ப்ராடக்ட் எல்லாம் நம்ம எங்க கொண்டு வந்து வச்சிருக்கோம், இந்த இடத்துல கொண்டு வந்து வச்சிருக்கோம். இப்போ நமக்கு கவுண்ட் வந்து எதை பேஸ் பண்ணி வரும்னா இதை பேஸ் பண்ணி வரணும். ஏன்னா இங்க வந்து ஒன்னொன்னு ஒவ்வொரு இடத்துல இருக்கு. நம்ம இங்க செலக்டிவா நாமளே பண்ணிக்கலாம். இப்போ பனானான்னு செலக்ட் பண்ணா டோட்டலா இங்க பனானா எவ்வளவு இருக்குன்றது நமக்கு கவுண்ட் வந்துடணும். ஓகேங்களா. ஸோ அப்ப இது வந்து இந்த வேல்யூ. ஸோ க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்து என்ட்ரு கொடுத்தீங்கன்னா பாருங்க பனானா 2 இருக்கு. ஓகேங்களா. அடுத்தது இப்போ நான் வந்து ஆப்பிள் எவ்வளவு இருக்குன்னு கண்டுபிடிக்கனா ஜஸ்ட் ஆப்பிள் கொடுத்தீங்கன்னா ஆப்பிள் 2 இருக்கு. ஸோ கிவி கொடுக்குறேன், கிவி எத்தனை இருக்கு, 3 இருக்கு. ஸோ இந்த இடத்துல நம்ம ஜஸ்ட் இப்படி கிளிக் பண்ணாவே அது எத்தனை இருக்குன்னு கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா. ஸோ இங்க ஒன்னொன்னா ஒரு ப்ராடக்டா தேடாம இங்க ஓவராலா லிஸ்ட் கிரியேட் பண்ணி வச்சுக்கிட்டு நம்ம எவ்வளவு கவுண்ட் இருக்குன்னு பார்த்துக்கலாம். ஸோ இன்னொரு டைம் சொல்ற பாருங்க. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம், டிராப் டவுன் லிஸ்ட் ப்ராடக்ட்டுக்கு கிரியேட் பண்ணியாச்சு. அடுத்தது என்ன பண்ணோம்னா கவுண்டிங் ஃபார்முலா கொடுத்தோம். ரேஞ்சுன்றது நமக்கு கொடுத்துருக்குற ப்ராடக்ட் ரேஞ்சு, கமா. ஸோ இந்த இடத்துல எதை பேஸ் பண்ணி இங்க கவுண்ட் வரணும்னா இந்த லிஸ்ட் பேஸ் பண்ணி நாம் இந்த இடத்துல என்ன கொடுக்குறோனோ அது எத்தனை எனக்கு கவுண்ட் இருக்கு, இந்த இடத்துல நான் என்ன கொடுக்குறேனோ அது இங்க எவ்வளவு கவுண்ட் இருக்குன்றது எனக்கு காமிக்கணும்ன்றதுனால நான் என்ன பண்ணேன், கிரிட்டீரியா இதை பேஸ் பண்ணி கொடுத்தேன். ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி எது கொடுக்குறோமோ அதுக்கேற்ற மாதிரி வந்துடும். அடுத்தது சம் இஃப் ஃபார்முலா. ஸோ சம்னா என்ன, டோட்டலா ஓவராலா எவ்வளோ கவுண்ட் இருக்கோ அதை ஆட் பண்ணி கொடுக்கும், கவுண்டா கொடுக்காது, அதை ஆட் பண்ணி கொடுக்கறது தான் சம். ஸோ இங்க எப்படின்னா, ஸோ இந்த இடத்துல பாருங்க என்னென்ன இருக்கு, ஒரு ப்ராடக்ட் இருக்கு, அது பர்ச்சேஸ், சேல், ஸ்டாக், இது 3 இருக்கு. ஸோ ஒரு கடையில ஒரு ப்ராடக்ட் இவ்வளோ ப்ராடக்ட் இருக்கு, அது அவங்க எவ்வளோக்கு வாங்கினாங்க, எவ்வளோ 10 பிரெட் இருக்குன்னா 10 பர்ச்சேஸ் பண்ணாங்க, அதில் 2 சேல் பண்ணிட்டாங்க, மீதி ஸ்டாக்கு 8 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒரு கடையை ரெண்ட் பண்றவங்க என்ன ஆகுனா திடீர்னு அவங்க கிட்ட வந்து பாஸ்தா எத்தனை இருக்குன்னா ரிமைனிங் ஸ்டாக்கை தான் மோஸ்ட்லி ஏதாவது தேடுவாங்க. ஸோ பாஸ்தா வந்து ரிமைனிங் நம்ம கிட்ட எவ்வளோ இருக்குன்னா 4 இருக்கு அப்படின்னு. ஸோ இதை வந்து இங்க போயிட்டு இப்படி லிஸ்ட் பண்ணி பார்க்கறது ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஸோ அப்ப என்ன பண்ணலாம்னா நம்ம ஜஸ்ட் இங்க பாஸ்தான்னு கொடுத்தாவே அதுல ஸ்டாக் மட்டும் நமக்கு எவ்வளவு இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுக்கு இந்த சம் இஃப் ஃபார்முலா யூஸ் ஆகும். ஸோ இப்போ இங்க என்ன பண்ணலாம்னா ஃபர்ஸ்ட் சேம் அதே மாதிரி டிராப் டவுன் லிஸ்ட் கிரியேட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்பதானே நம்ம லிஸ்ட்டை கிளிக் பண்ணிட்டு நமக்கு எது வேணுமோ அதை கொடுத்தோன்னே இந்த இடத்துல நமக்கு அதனோட சம் தெரியுற மாதிரி, அதாவது எவ்வளவு ரிமைனிங் இருக்கிற மாதிரி. ஸோ இந்த இடத்துல ஸ்டாக்கே வந்து நமக்கு சம்ல தான் இருக்கும், ஃபார்முலால தான் இருக்கும். அதாவது 10 பர்ச்சேஸ் பண்ணதுல ரெண்டு வந்து சேல் பண்ணிருக்கோம் அப்படின்ற மாதிரி இங்கேயே நமக்கு வந்து ஸ்டாக் வேல்யூவே கால்குலேஷன்ல தான் இருக்கும். ஸோ இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் நம்ம டிராப் டவுன் கிரியேட் பண்ணிக்கலாம். டேட்டா வேலிடேஷன்ல லிஸ்ட். ஸோ இந்த இடத்துல சோர்ஸ்ன்றது, ஸோ இந்த இடத்துல
நமக்கு என்னென்ன லிஸ்ட்ல வரணும் இது மட்டும் நமக்கு லிஸ்ட்ல வந்தா போதும். இது மட்டும் நமக்கு லிஸ்ட்ல வந்தா போதும். ஸோ அதை மட்டும் இப்போ செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா பாருங்க நமக்கு அது மட்டும் இப்போ லிஸ்ட்ல வந்துச்சு. ஸோ பக்கத்துல ஸோ இந்த இடத்துல நான் வந்து ப்ராடக்ட்னு எழுதிக்கிறேன். ஸோ பக்கத்துல ஸ்டாக் எனக்கு இப்போ ஏதாவது கொடுத்தா அதனோட ஸ்டாக் மட்டும் எவ்வளோ இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ அப்போ இங்க சம் இஃப் ஓப்பன் ப்ராக்கெட் என்ன கேட்குது ரேஞ்ச். இப்போ ரேஞ்சுன்றது நம்ம டோட்டலாகவே செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ரேஞ்சுன்றது டோட்டல் டேபிளுமே வரும். கமா அடுத்தது என்ன கேட்குறாங்க கிரிட்டீரியா. ஸோ கிரிட்டீரியான்றது என்ன சொல்லியிருக்கோம் ஆல்ரெடி, இதை பேஸ் பண்ணியிருக்கிறோம். நம்ம என்ன இங்கே லிஸ்ட்டு கொடுக்குறோமோ அதை பேஸ் பண்ணி தான் எனக்கு இங்கே ஸ்டாக் வரும். ஸோ அதனால கிரிட்டீரியான்றது இது. ஸோ அடுத்தது மறுபடியும் கொடுத்துருக்காங்க கமா என்னது சம் ரேஞ்சு. ஸோ இந்த சம் ரேஞ்ச் எதை பொறுத்து இருக்கணும், நம்ம இப்போ இங்கே என்ன கேட்குறோம் ஸ்டாக்கு. ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்து இருக்கணும். புரியுதுங்களா? ஸோ ஃபஸ்ட்டு டோட்டல் டேபிளுமே செலக்ட் பண்ணிக்கணும். ரேஞ்சு கிரிட்டீரியான்றது எதை பேஸ் பண்ணி உங்களுக்கு வரணுன்றதுனால இங்கே கொடுத்துருக்கோம் இல்லையா ட்ராப் டவுன் அது கொடுத்துருக்கேன். ஸோ இதில் எந்த சம் ரேஞ்ச் வரும்னா இதனோட சம் ரேஞ்ச். அதனால ஸ்டாக் வேல்யூன்றதுனால நான் ஸ்டாக்கை செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்துட்டு என்டர் கொடுத்தீங்கன்னா 40. ஸோ எக்கோட ஸ்டாக் பாருங்க இங்கே தெரியுதா எவ்வளோ இருக்கு 40. ஸோ நான் அடுத்தது வேற ஏதாவது கொடுக்குறேன் ஆயில் கொடுத்தோன்னே பாருங்க இங்கே 50 இருக்கு 50. ஸோ இப்போ நம்ம வந்து சேல்ஸ் கூட கண்டுபிடிக்கலாம். ஸோ இதே மாதிரி தான் இப்போ நான் எவ்வளோ சேல்ஸ் பண்ணியிருக்கேன், ஆயில் வந்து நான் எவ்வளோ சேல்ஸ் பண்ணியிருக்கேன் அது மட்டும் எனக்கு தெரிஞ்ச போதுன்னா ஸோ இந்த இடத்துல சேம் அதே மாதிரி தான் சம் இஃப் ஓப்பன் ப்ராக்கெட் ரேஞ்சுன்றது என்னது டோட்டல் டேபிள் ரேஞ்ச் கமா கிரிட்டீரியான்றது இதை பேஸ் பண்ணி இருக்கணும் கமா சம் ரேஞ்சுன்றது இப்போ எந்த சம் ரேஞ்ச் கொடுக்கணும் சேல்ஸோட சம். ஓகேவா? இப்போ க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்து என்டர் கொடுத்தீங்கன்னா ஆயில் 50 பாருங்க ஆயில் வந்து நமக்கு சேல்ஸ் வந்து 50 ஆயிருக்கு. ஓகேங்களா, நீங்க வேணா எவ்வளவு பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னாலும் இங்க எழுதி வச்சுக்கலாம். ஸோ இப்படி டேபிளா இருக்கும் போது இந்த இடத்துல தனியா இருந்துச்சுன்னா நீங்க ஓவராலாவும் பார்த்துக்கலாம். ஸோ இப்போ நான் இங்க வந்து பர்ச்சேஸ்க்கும் கொடுக்குறேன். பர்ச்சேஸ் கொடுக்குறேன். இப்போ சம் இஃப் ஓப்பன் ப்ராக்கெட் ரேஞ்சுன்றது டோட்டல் டேபிள் கமா கிரிட்டீரியான்றது இது கமா இப்போ பர்ச்சேஸ்ன்றது இந்த பர்ச்சேஸ் மட்டும் காலம் மட்டும். இப்போ க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்து என்டர் கொடுத்தா பர்ச்சேஸ் வந்து 100. ஸோ இப்போ ஏதாவது ஒரு ப்ராடக்ட் நான் எவ்வளோ வாங்கினா எவ்வளோ சேல்ஸ் பண்ணேன் எவ்வளோ ஸ்டாக் இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். ஜஸ்ட் இங்கே கிளிக் பண்ணி இப்படி கிளிக் பண்ணி பார்த்தாவே தெரியுது. ஸோ நான் என்ன பண்ணுறேன் பாஸ்தா வந்து 5 வாங்கினேன் 1 வித்து 4 ஸ்டாக் இருக்கு. இப்படி ஓவரெல்லாம் டேபிள்குள்ளே போய் தேடிட்டு இருக்கிறதுக்கு பதிலாக இப்படி வந்து நம்ம சம் டிராப் டவுன் கிரியேட் பண்ணிட்டு சம் ஃபார்முலா போட்டு நம்ம பண்ணி வச்சிட்டோம்னா நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதுதான் சம் ஃபார்முலா. ஸோ இப்போ நான் பார்த்த எல்லா ஃபார்முலா கால்குலேஷனும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ என்னென்ன பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு ஒரு ஃபார்ம் கிரியேஷன் பார்த்தோம். ஒரு ஃபார்ம் வந்து என்ட்ரி பண்ணிட்டு அது எப்படி நம்ம ஃபில் பண்ணுறதுன்னு பார்த்தோம். அடுத்தது ஒரு கடையோட பர்ச்சேஸ் சேல் க்ளோசிங் ஸ்டாக் வந்து எவ்வளோ இருக்குன்னு சொல்லி பார்த்தோம். அடுத்தது ஒரு அட்டெண்டன்ஸ் ஷீட் பார்த்தோம், எவ்வளோ ப்ரெசென்ட் எப்படி கண்டுபிடிக்குது, ஆப்சென்ட் ஆல்டிஎஸ் இதெல்லாம் எப்படி கண்டுபிடிக்குதுன்னு பார்த்தோம். அடுத்தது ஒரு பில் எப்படி போடுறதுன்னு பார்த்தோம். அதில் டோட்டல் டிஸ்கவுண்ட் ஜிஎஸ்டி இதெல்லாம் எப்படி நம்ம கால்குலேட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். அடுத்தது நான் இங்கே வந்து சம் இஃப் கவுண்ட் இஃப் ஃபார்முலா வந்து நம்ம அட்டெண்டன்ஸில் சொன்னதுனால அதை ப்ரீஃபாக பார்த்தோம். ஸோ கவுண்ட் இஃப்ன்றது ஓவராலாக இருக்கிறதுல எவ்வளோ கவுண்ட்ன்றது நம்ம பார்க்குறது. சேம் சம் இஃப்பும் அதே மாதிரி தான் ஓவராலாக இருக்க டேபிளில் அதனோட வேல்யூஸ் மட்டும் சம் பண்ணி நம்ம தனியாக பார்க்கறதுக்காக சம் இஃப் ஃபார்முலா யூஸ் ஆகுது. ஓகேங்களா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த எக்ஸலோட பேசிக் அடிக்கடி யூஸ் பண்ணுற கால்குலேஷன். ஓகேங்களா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.